இப்ப ரோபோட்டிக்ஸ் இப்ப இருக்கு நிறைய பேருக்கு, முன்னாடி எல்லாம் தெரியாது. சோ நீங்க உங்களோட ஸ்கூலிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்தது அந்த சின்ன ஏஜ்ல? அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல நான் வீட்டில் புறா வளர்த்துட்டு இருப்பேன். எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு. அந்த டைம்ல எல்லாமே இந்த விஷயத்த நான் இல்லாத போது யார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ண ஆரம்பித்தேன். என் புறாவுக்கு நான் ஸ்கூல்ல 12 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது அது கரெக்டாக தீனி போடணும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தீனி போடுற மாதிரி பண்ணேன். எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பாட்டி யாராவது ஹெல்ப் கேட்பாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது கடைக்கு போகணும் அந்த மாதிரினா. அப்போ அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சில வாட்டி கத்த முடியல, ஆஷிக் போன கூப்பிட முடியல. அப்போ அவங்க என்னை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டில் ஒரு சின்ன பெல் மாதிரி செட் பண்ணி என் வீட்டில் அவங்க கத்துனாங்கன்னா இங்கே ஒரு மாடல் கை தட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சது தான் இந்த ரோபோட்ஸை பற்றின ஒரு தேடல். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ ரோபோட் பண்ணீங்க, ஃபுல் டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சதுன்னா? நான் 10th ஸ்டாண்டர்ட்ல பண்ணேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரோபோட். அது ஸ்கூல்ல நிறைய சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை எதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நான் அதை ஏன் படிக்கணும், என் லைஃப்ல அதை எங்கே கொண்டு போய் பயன்படுத்த போறேன்ற ஒரு தேடல் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஒரு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு ஜாமெட்ரி கிராஃப் சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த தேடல் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய அறிவியல் புரிதலை கொடுத்துச்சு. ஒரு ஜாமெட்ரி சொல்லி கொடுக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல என்னால் ஒரு மாங்காய் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஜாமெட்ரி எப்படி நான் பயன்படுத்த முடியும். ஒரு கிராஃப் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கும் நான் சைக்கிள் ஓட்டும் போது என் சைக்கிள் இன்னும் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு ரொம்ப போட்டு என்னை குழப்பி நானே நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து முழுமையான ஒரு கண்டுபிடிப்பு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் லீவில் என்னோடய ஃபஸ்ட்டு ரோபோட் கண்டுபிடிச்சி நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல நான் வாழை மரத்தெல்லாம் செஞ்சு ஒரு போட் மாதிரி போவேன். அந்த போட்டில் நான் ஹிட் பண்ணேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுல போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு பறக்க ஆரம்பிக்கும். ஐ மீன் அது ஆற்றுல போட் போக ஆரம்பிக்கும். அந்த பாய்மர கப்பல்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வெறிய ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இப்போவே ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடாக இல்லை ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் ஏதாவது பண்ணணும்னா நிறைய உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், சில ட்ராபேக்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்போ என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்? இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இன்டர்நெட்ல போய் பார்க்க தெரியும். நான் கிராமத்தில் இருக்கும்போது இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதிகபட்சமாக நான் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு இடம் எங்கள் ஊர் காய்லாங்கடை. ஸோ அங்கே நிறைய உடஞ்ச ஜாமான் வரும், அதுக்கப்புறமா உடஞ்ச ஃப்ரிட்ஜு மிஷின்ஸ் அதெல்லாம் கிடக்கும். அங்கே போய் கை கட்டி நின்று பார்த்துட்டே இருப்பேன். அவங்க உடச்சி போடுற மெட்டீரியல் இது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கியரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மோட்டாரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த போர்டு எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அங்கேருந்து எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு நான் காசு சேர்த்து வச்சு அங்கேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உருவாக்கப்பட்டது தான் இவ்வளோ ரோபோட்ஸ். ஓகே.